தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உறவினரிடம் சுமார் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர்கள் இல்லங்களில் நடந்த சோதனையிலும் பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. செய்தியாளர்கள் சாலமன், ராமசுந்தரம் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை எழும்பூரிலிருந்து நேற்று இரவு புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் அரசியல் கட்சியைச் சேர்ந்த சிலர் தேர்தல் செலவிற்கான பணம் கொண்டு செல்வதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 3 பயணிகளின் சூட்கேஸ்களில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 3 கோடியே 99 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சதீஷ் என்பவர் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் மேலாளராக பணிபுரிந்து வருவது தெரியவந்தது. இதனையடுத்து கீழ்ப்பாக்கத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல், சாலிகிராமத்தில் உள்ள நயினார் நாகேந்திரன் உறவினர் வீடு ஆகிய இடங்களில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் பணம் பறிமுதல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைத்துள்ள தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் அளித்துள்ளார். ராமசுந்தரம், சென்னை தவிர வேறு எங்கெல்லாம் சோதனை நடைபெற்றது? பணம் பறிமுதல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சொல்லுங்க. திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து நெல்லை பாஜக வேட்பாளருடைய நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் இல்லத்தில் இன்றைய தினம் பறக்கும்படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ரொக்க பணம், பரிசு பொருட்கள், மதுபான பாட்டில்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நெல்லை மாநகர திமுகவினர் நெல்லை பாஜக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேர்தல் பார்வையாளரிடம் மனு அளித்திருக்கின்றனர். தொடர்ந்து பறக்கும்படை அதிகாரிகள் பல்வேறு கண்காணிப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். கல்பனா, நன்றி. ராமசுந்தரம், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.